வெல்கம் டு சைட் அலப்பறைகள் ஃப்ரெண்ட்ஸ். சேனலுக்கு புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க, 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சதை அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைக்கி என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோன்னா, ரொம்ப நாளாக நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் ஓடிட்டே இருக்கும். சைட்டில் வேலை செய்கிறவங்க அதை பண்ணுறவங்க சென்ட்ரிங்னுவாங்க, நம்ம அதை ஷட்ரிங்னுவோம், சில பேர் ஃபார்ம் ஒர்க்குன்னுவாங்க. இதெல்லாம் ஒரு குழப்பமாக இருக்குல்ல. அப்படின்னா என்ன சென்ட்ரன், அதாவது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சென்ட்ரிங் அண்ட் ஷட்ரிங். சென்ட்ரிங்னா என்ன, அதுவும் ஒரு வார்த்தை இருக்குது, அதுக்கும் பொருள் இருக்குது. சும்மா நம்ம பேருக்கு சென்ட்ரிங்லாம் சும்மா லோக்கலில் வேலை செய்யறதுன்னு சொல்கிறது. ஷட்ரிங் தான் இன்ஜினியர் பயன்படுத்துகிற வார்த்தை, டெக்னிக்கல் நேம் அது கிடையாது. டெக்னிக்கல் நேம் வந்து ஃபார்ம் ஒர்க்கு. செக்லிஸ்ட்லேயே பாருங்கள், செக்லிஸ்ட் ஃபார் ஃபார்ம் ஒர்க் தான் வரும். ஓகேங்களா. ஷட்ரிங் சென்ட்ரிங் இதுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன, இதை வீடியோவில் கடைசியில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டில் சென்ட்ரிங்னா என்ன, ஷட்ரிங்னா என்ன, எந்தெந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணி எந்தெந்த ஸ்ட்ரக்சரில் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஓகே, ஃபர்ஸ்ட்டில் சென்ட்ரிங்னா என்ன. சென்ட்ரிங்கும் சரி ஷட்ரிங்கும் சரி, காங்கிரீட்டை, அதாவது எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர், அதாவது காங்கிரீட் ஸ்ட்ரக்சரை காங்கிரீட் போடும்போது அரெஸ்ட் பண்ணி அது நம்ம என்ன தேவையான ஷேப்பில் அந்த காங்கிரீட்டை கொண்டு வர்றதுக்கு நம்ம பண்ணுறது தான் அந்த ஷட்ரிங்கும் சென்ட்ரிங்கும். ஓகேங்களா, சிம்பிள் இதுதான். சென்ட்ரிங்கை வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ச்சி, டேம்ஸு, வேலெட்ஸு, பீமு, ஸ்லாபு இந்த மாதிரி இடத்துங்களில் யூஸ் பண்ணுற அந்த ஒரு டைப் ஆஃப் ஃபார்ம் ஒர்க் தான் சென்ட்ரிங்னு சொல்லுவாங்க. இதில் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வுட்லேயும் இருக்குது, ப்ளஸ் ஸ்டீல்லையும் இருக்குது, ப்ளஸ் வந்து டிம்பர்லேயும் இருக்குது. ஓகேங்களா. வுட்டுன்னா அது எது தெரியல, நம்ம ஊரில் போடுவாங்களே பனைமட்டை, பலகை சும்மா கும்முன்னு இருக்கும். இங்கே அடிக்கிறாங்க பிளேவுட், இன்னும் ஒரு 3 முறையும் மேலே அடிச்சா அடுத்து யூஸ் பண்ண முடியல, வளைஞ்சு நெளிஞ்சு போயிடுது. நம்ம மேலே ஒரு 10 வருஷமான வாங்கின அந்த பனைமட்டையை இப்போ வரைக்கும் ஊரில் பில்டிங் வச்சு அடிச்சுட்டு இருப்பாங்க. வாரன்னு சொல்லுவாங்க தமிழில், பனைமட்டை. அதுதான் வுட்டு. வுட்லேயும் வுட் பனைமட்டையில் இருக்குது. அந்த ஸ்டீல் வுட்டில் வந்து ரன்னர் பீஸ் வருதுல்ல, ரன்னர் பீஸ்லேயே கூட வந்து நமக்கு வந்து ஷட்ரிங் பலகெல்லாம் இருக்குது. இப்போவும் கிராமங்களில் அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. சரியா, அந்த மெட்டீரியலு. அதுக்கப்புறம் ஸ்டீலில் ஆஸ் யூஷுவல் நம்ம ஃப்ளோர் ஃபார்ம் ஷீட் இருக்குல்ல, அது ஸ்டீலு. அதுக்கப்புறம் ப்ளே போர்டு, டிம்பர். அது நம்ம ஆக்சுவலாக வந்து இப்போ தான் அதெல்லாம் வந்துருக்கு. முதல்ல மேக்ஸிமம் ஸ்லாப்னாலே அந்த இந்த இதுதான் ஃப்ளோர் ஃபார்ம் ஷீட், ஸ்டீல் ஷீட் வச்சா நமக்கு ஈஸி, மெட்டீரியல் பிரிச்செடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு ஃபினிஷிங் நல்லா குட் ஃபினிஷிங் வரும் ஸ்டீலில் பண்ணும்போது தான், அதால் தான் யூஸ் பண்ணுவோம். இது எல்லாமே ரீயூசபிள் மெட்டீரியல் தான், ஒரு முறை பண்ணணும் அவசியம் இல்லை, பல முறை பண்ணிக்கலாம். இப்போ ஷட்ரிங் என்னன்னு பார்ப்போம். அதே சொன்னல, ஷட்ரிங்கு சென்ட்ரிங் எல்லாம் ஒன்றுத்துக்கு தான். ஒரு காங்கிரீட் ஸ்ட்ரக்சரை நமக்கு தேவையான வடிவத்தில் போட்டு அந்த காங்கிரீட் செட் ஆகி வர வரைக்கும் நமக்கு பாதுகாக்கிற ஒரு ஃப்ரேம் தான், ஒரு ஃபார்ம் ஒர்க் தான் ஷட்ரிங் அண்ட் சென்ட்ரிங். ஷட்ரிங்க்கு அதே மீனிங் தான் வரும். ஆக்சுவலாக இது எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, காலம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பியரு, பிரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா பியரில் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பீமோட சைடு, இந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுறது ஷட்ரிங். ஓகேங்களா. இதில் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுவாங்கன்னா, இதுலேயும் டிம்பர் யூஸ் பண்ணுவாங்க, இதில் அலுமினியம் யூஸ் பண்ணுவாங்க, ஸ்டீல் யூஸ் பண்ணுவாங்க. இதில் இந்த ஹுட்டுன்ற வார்த்தை வராது, பலகையை வச்சு சைடு அடிக்க முடியாது. அது ஒரு மாதிரி பார்க்கறது குட் ஃபினிஷிங் கொடுக்காது. நீ பாட்டம் அடிச்சிக்கலாம், ஏன்னா பாட்டமில் வந்து நீ பிளாஸ்டிங் பண்ணுறீங்க, சீலிங் பண்ணிட்டாங்க, சைடில் அது குட் லுக் கிடைக்காது, அதாவது அதில் பண்ண மாட்டாங்க. அலுமினியம், ஸ்டீலு, டிம்பர், அதாவது நம்ம இப்போ யூஸ் பண்ணுற பிளேவுட். ஓகேங்களா. அலுமினியம் ஃப்ரேமு நான் இப்போ வரைக்கும் பண்ணதில்லை, ஆனால் நல்லா இருக்குமான்னு தெரில, லோடு அவ்வளோ எடுக்குமான்னு தெரில, நான் பார்த்ததில்லை, அதெல்லாம் அதை பற்றி சொல்ல தெரியாது. ஸ்டீலில் ஆஸ் யூஷுவல் நம்ம ஃப்ளோர் ஃபார்ம் ஷீட்டு சைட்லேயும் வந்து இப்போது பெரிய பெரிய காலம், பியர்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டீலில் தான் பண்ணுவாங்க. நம்ம சைட்டில் போடுற 350, 450 இது தான். ஆனால் இப்போ நம்ம இந்த மெட்ரோலாம் பார்த்தீங்கன்னா பியர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மோல்டே ஸ்டீலில் பண்ணி பக்காவாக கொண்டு போவான், அது ஸ்டீலு. பிளேவுட்டில் தான் நம்ம சைட்டில் பண்ணுற மாதிரி டிம்பர்னாக்கா பிளேவுட் நம்ம சைட்டில் பண்ணுறோம்ல. இப்போ நார்மலாக 330, 330, 450, 450, 600, 1 மீட்டர் வரைக்கும் இப்போ பிளேவுட்டில் பண்ணுறாங்க. லோடு எடுக்குதுன்னு சொல்கிறோம், அதுக்கான சப்போர்ட் கொடுத்தா கண்டிப்பாக அது எடுத்தே தீரும். சரிங்களா. இவ்வளோ தாங்க. இது மேக்ஸிமம் ரெண்டுத்துக்கும் ஒன்றே பொருந்தோம். அந்த டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லிட்டா, சென்ட்ரிங்னா ஹரிசாண்டலில் பண்ணுற ஃபார்ம் ஒர்க். ஓகேங்களா. சென்ட்ரல்னா அது ஹரிசாண்டலில் பண்ணுற ஃபார்ம் ஒர்க். இது ஷட்ரிங்னா வெர்டிகலில் பண்ணுற ஃபார்ம் ஒர்க். எக்ஸாம்பிள் ஸ்லாபில் இருக்கிற பீம் பாட்டம் சென்ட்ரிங்கில் சேரும், ஆனால் மேலே நிற்கிற காலத்தில் பண்ணுற ஃபார்ம் ஒர்க் ஷட்ரிங்கில் சேரும். இவ்வளோ தான் இதுக்குள்ள டிஃப்ரென்ஸு. ஹரிசாண்டல் ஃபார்ம் ஒர்க் வந்து சென்ட்ரிங், அதுக்கப்புறம் வெர்டிகல் ஃபார்ம் ஒர்க் வந்து ஷட்ரிங். இவ்வளோ தான். இதுதான் இந்த டவுட் ரொம்ப நாளாக இருந்துச்சு. இது சின்ன விஷயம் தான், இது ஏன் வீடியோ போட்டு சொல்கிறீங்கன்னு ஒரு சின்ன விஷயம் தான். ஆனால் இந்த டவுட் ரொம்ப நாளாக எல்லாருக்கும் எனக்குமே இருந்தது.
சரி இதை 4 பேர் சொல்லுவேன், புதுசாக வர பசங்களுக்கு இன்னும் ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரிங் சொல்லுவோம், இங்கே வந்து சட்ரிங்ன்றாங்க, ஃபார்ம் ஒர்க் புரியாமல் இருக்கோம்ல, அதுக்காக தான் இந்த வீடியோவே பண்ணேன். நிறைய பேர் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும், அண்ணன் நிறைய பேர் புரிஞ்சிருக்கணும், புது பசங்களாம் கற்றுக்கணும். அதனால் வீடியோவை லைக் பண்ணுங்கள், 4 பேர் ஷேர் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வீடியோ புது பசங்க சஜஸ்ட் ஆகும். ஓகேவா? பாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, லைக் பண்ணுறேங்க. டெய்லி வீடியோ வரும், போட்டுகிட்டே இருப்பேன். இன்ஸ்டா என்ன, யூடியூப்பில் பாருங்கள். இதுக்கப்புறம் வந்துகிட்டே இருக்கும். எனக்கு தெரிஞ்ச 4 விஷயத்த உங்களுக்கும் சொல்லணும்னு விரும்புகிறேன். கண்டிப்பாக நீங்களும் கேட்பீங்க நம்புகிறேன். பாய், சப்ஸ்கிரைப் மை சேனல்.